ஸ்டேட்டஸில் எல்லாமே தன்னுடைய குமுறல்கள் எல்லாமே ஸ்டேட்டஸில் வைக்கிறவர்களை சைக்கலாஜிக்கலாக ரொம்ப வல்னரபிளான ஒரு பர்சன் சொல்கிறாங்க. தன்னால் என்ன தன்னுடைய சவால்களை என்ன செய்வதுன்றது தெரியாமல் முன்னாடிலாம் சாமிக்கிட்ட போய் கும்பிட்டு புலம்புறத இப்போ ஸ்டேட்டஸில் வச்சிடுறது. எவனாவது படித்து ஏதாவது ஆகிக்கிட்டோம், ஆனால் நான் துப்பிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, என் மனசில் இருக்கிற கவலையை நான் துப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதே ஃபோட்டோஸோட இதே டீட்டெயில்ஸோட நாளான்னைக்கு இன்னொருத்தரவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை ஒரு மாதத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்க, என்ன இன்னொரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்வாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம பேர்லேயே நம்ம டீட்டெயில்ஸோடையே பக்காவாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓடிட்டுருக்கோம். நம்ம போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் எந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ க்ரெடென்ஷியல்ஸும் நம்ம சம்மந்தமானதை ஃபேக் அக்கௌண்ட்டில் கிளியராக வச்சுருப்பாங்க. நம்ம எல்லா டீட்டெயிலும் ஃபேக் அக்கௌண்ட்டில் இருக்கும், பக்காவாக இருக்கும். நம்ம யார் என்ன பிடிக்கிறோம், என்ன சாப்பாடு பிடிக்கும் எல்லாமே. ஆனால் நம்ம போஸ்ட் தான் பண்ணியிருப்போம். ஆனால் தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாம் யார் வச்சுருப்பான்னா ஃபேக்கில் வச்சுருப்பாங்க. எல்லா டீட்டெயிலும் நம்மளை பற்றி நாமளே எங்கே கொடுப்போம், பயோடேட்டா கொடுக்குற மாதிரி நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுற நம்மளுடைய சோஷியல் மீடியா போஸ்ட்லேருந்தே எடுத்து போகும்.